லேடிஸ் நாங்கள் அவங்க குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இரிட்டேட்டிங் பண்ண போகிறா அவள் மட்டும் என்ன பண்ணால, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எல்லா வேலையும் அவள் தான் செய்ய போகிறான். ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா. செம ஃபன்னாக போகும்போது ஒரு வேலையும் இன்றைக்கி அவள் தான் பண்ண போகிறான். அங்கே பக்கெட் நிறைய துணி இருக்குது. இன்றைக்கி ஒரு வேலை கூட நான் பார்க்கல, எல்லா வேலையுமே நான் தான் செய்வேன். பட் இன்றைக்கி கோவத்தோடு அவள் வேலை செஞ்சிட்ருக்கா. இதுதான் இன்றைக்கி வீடியோவே. எல்லா வேலையும் ஒழுங்காக செய்கிறாளா இல்லை கோவப்படுறாளா என்ன ஏதுன்னு பார்க்குறதா இன்றைக்கி வீடியோ. ஓகே, ஃபன்னாக இருக்கும். எனக்கே இப்போ சிரிப்பாக வருது. ஏன்னா வந்து வேலையே செய்ய மாட்டாங்க. வேலை செய்ய வச்சு இன்றைக்கி சண்டை வரப்போகுது எங்களுக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவத்தில் செஞ்சிட்டு இருக்காங்க. என்னதான் சமைக்கிறாங்கன்னு பார்ப்போம். எடுத்துன்னு போயிடும் வச்சிருவேன். ஓகே, ரெடி. பார்த்தீங்களா, கோவப்பட்டுட்டே சமைக்கிறா. ஏன்னா இன்னைக்கு கோவம் வந்துருச்சு அவளுக்கு. ஓகே, சமைக்கிறா. கோஆப்ரேட் பண்ணி சமைக்கணும். இன்னைக்கு ஃபுல்லாக நீ தான் இன்னைக்கு சமைச்சாகணும், வேறு வழி இல்லை. சமை பரவாயில்ல, சமைக்கிறாங்க. ஓகே, என்ன இப்போ கோவம் உனக்கு? வேற மாதிரி ஆயிடும். பார்த்தீங்களா, சண்டை போட்டுகிட்டே சமைக்கிறா. இரிட்டேட்டிங் இதான் இது. ஓகே, நீங்கள் மெனக்கட்டுன்னு வந்து இதுக்கப்புறம் ஓகே கூப்பிட மாட்டேன், எடு. ஓகேங்க, சமைக்கிறாங்க. அடுத்து சரி போனா பண்ணு ஒரு நாள் தானே. சரி, ஓகே ஓகே ஓகே. இரிட்டேட்டிங் இதான் இரிட்டேட்டிங். எடு சமை. அடுத்து வா, கால் அனுப்பிடுவா. போதே. ஓகே, அப்படி அதேதான் உனக்கு தான் வரணும். எடு. ஓகேங்க, வெண்டைக்காய் பொரியல், சோறு வச்சுருக்காங்க. தக்காளி சட்னி செய்ய போகிறாங்க போல. ஏன்னா ரீல் எடுத்துகிட்டு ரொம்ப டயர்டாக இருக்காங்க பாவம். அழகாக இருக்குது. எடு. அடுத்து என்ன? எனக்கு எப்பயுமே நான் ஜூஸ் போடுவேன்ல, அதெல்லாம் நீங்கள் போடு. ஓகேங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க அவள் எவ்வளோ கோவப்படுறா பார்த்தீங்களா. வெயிட் பண்ணி இன்னும் நம்ம அதிகமாக அவளை கோவம் வச்சு வெறுப்பேற்றுறது தான் நம்மளோட பிளானே. ஓகேவா? இன்னும் ஏதாவது வேலை கொடுக்கலாம் இருங்க அவளுக்கு. அடுத்து என்ன நெக்ஸ்ட்டு ஜூஸ் போடுற வேலை இருக்கிறாங்க. திட்டுறாங்க இன்னைக்கு ஒரு நாள் வேலையை வச்சதுக்கு. நான் ஜூஸ் குடிக்கணும். ஓகே, இதோ இருங்க, ஜூஸ் போட போகிறாங்க. இருங்க, ஜூஸ் போடுறேன். சரி, வேலை வந்துட்டு. சரி, ஓகேங்க, நெக்ஸ்ட்டு வேலை பார்க்குறாவ. என்ன உனக்கு இன்னைக்கு உனக்குலாம் கடையில வாங்கி கேட்டிருக்கணும் நானு. ஓகே, சரியா? சரி, ஓகேங்க, வெயிட் பண்ணுங்க. அடுத்து என்னடி சார்ஜ் வேறு இல்லை. என்ன வேலை பண்ணுறான்னு பார்ப்பேங்க. நாம ஆச்சு, சமைக்கலையா? எது கோவத்தில் உட்காந்துருக்க பாருங்க, எவ்வளோ கோவத்தில் உட்காந்துருக்கா. அன்றைக்கி ஒரு நாள் சமைக்க சொன்னதுக்கு சமைக்கிறா. சமைச்சு முடிச்சோடனே சாப்பிடலாம். ஓய், சமைக்கலையா? அடுத்து துணி தைக்க போறியாமோ? துணியா துவைக்க போகிற? துணியா தைக்க போகிற? என்ன பண்ண போகிற? அடுத்து துணி தைக்க போறியா? பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கோவத்தை ஏற்றணும் அவளை. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிற? அடுத்து என்ன வேலை உனக்கு? சோறு, அடுத்து சட்னி. தக்காளி சட்னியா? தக்காளி சட்னி வைக்க போகிறேன். பார்த்தீங்களா, வேலை வாங்கினது எப்படி கோவப்படுறா. இன்றைக்கி ஒரு நாள் என்னை எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறான்றதாங்க மக்களே. இந்த வீடியோவே அதான், என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறாளா இல்லையான்றதான். நைட்டு கேர் பண்ணுறது முக்கியம் இல்லை, இப்போ கேர் பண்ணி பார்த்துக்கணும். நைட்டு எனக்கு ரொம்ப நானே தெரில, உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. கேர் பண்ணி பார்த்துட்டா. இப்போது பார்த்துக்கிறாங்களா இல்லையான்றதான் வீடியோ. யாருமே கேர் பண்ணது கிடையாது. கண்டிப்பாக பார்த்து பார்ப்போம். ஓகே, யாரையும் கேர் பண்ணி பார்த்தது தீஞ்சிருச்சு பாரு வெண்டைக்காய். கிச்சன் பக்கம் வந்தால் தானே சமைக்கிறது எப்படின்னு தெரியும். சொல்றது போய் ஐயோ, அப்போ நீ தான் கிச்சன் பக்கம் வரியா? அம்மோ, சமைச்சு எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். சமைக்க தெரிஞ்சாதானே அப்படின்ற. சமைக்க தெரியும், ஆனால் இங்கே நாள் ஃபுல்லாக யார் கிச்சன் கிட்ட நிற்பான்றதை முன்னே சொல்லு. மக்களே ஒரு காஃபி போட சொல்லுங்க, போடுறாங்களான்னு பார்ப்போம். ஐயோ பாவம், தீஞ்சிருச்சு ஏஞ்சல் சமையல். ஓகே, தண்ணி ஊற்றி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, கடுப்பாக வராங்க. லைட்டாக நம்ம நவுந்துடும். ஓகே, சமைக்கட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடுத்து என்ன வேலை பார்க்குறேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்காக தக்காளி தொக்கு வைக்க போகிறா. ஏன்னா எனக்கு வந்து தக்காளி தொக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் தக்காளி தொக்கு வைக்க போகிறா. தீது வாசிக்கிறோம். தக்காளி தொக்கு செஞ்சுட்டு எனக்காக தான் செய்கிறாளாம் பாருங்க. ஓகே தக்காளி தொக்கு வைக்க போகிறா. ரொம்ப கோவப்பட்டுட்டே செய்கிறா எதாக இருந்தாலும். நெக்ஸ்ட்டு தக்காளி தொக்கு வைக்க போகிறா. அடுத்து என்னமோ பண்ணுவேன். தக்காளி வெங்கலாம் இந்த ஒரு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. இதோ தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுட்டாங்க. இந்த சோறு வெந்துட்டுருக்கு. ஓகே பரவாயில்ல, என் மேலே கேர்லாம் இருக்குது போல். வேலைலாம் நல்லா பொறுப்பாக செய்கிறாங்க. அப்படியே நீ பார்க்குற லுக்கு வீடியோவில் பாரு எப்படி இருக்குன்னு. ஓகே மக்களே, இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. இதுக்கப்புறம் சிறப்பான என்னெல்லாம் பண்ண போகிறேன், எப்படிலாம் வெறுப்பேற்ற போகிறேன்றதை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க கொஞ்சம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் அவளை வேலை வாங்கி. ஏதோ ஃபேமிலிஸ் நீங்கள் சொன்னதுனால அவளை நான் வேலை வாங்குறேன், இல்லைனா வாங்க மாட்டேன். பாவம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ்லாம் எனக்கு எப்படா கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன், கிடச்சிருச்சு. பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க பாவம். பாத்திரம் கழுவி முடிச்சிட்டாங்க பாருங்க மக்களே. துணி மடிக்க சொன்னால் மடிக்க மாட்டேன்றா. என்னன்னு கேளுங்க. ஏன் துணி மடிக்க மாட்டேங்கிற? மடி இருந்தா மடி. நீதான் நான் ஊற்ற மடி. ஏன் இப்போ மடிக்க மாட்டேன்ற? மடிக்க மாட்டியா? இங்கே பாரு என்ன ஃபோன் ஓடிட்டு இருக்கு காட்டு. இப்போ பாரு ஃபோன் குடிங்க, ஃபோனை கொடு. இந்த துணி மடி இருந்தா என் சட்டியை மடி. டென்ஷன் பண்ணியிருந்தேன்னா கத்தி எடுத்துட்டு வந்து குத்திடுவேன். அப்படி கத்தியால் குத்தப்பட்ட குட்டியா? இந்த சட்டி மடிந்தா உனக்கு கேர் பண்ணி பாத்துக்கலான்ட்டல வீடியோல. சரியா? எப்ப சொன்ன? இதுக்கப்புறம் நைட்ல ஏதாச்சும் உனக்கு உடம்பு சத்தியமா உன்னை நான் பாத்துக்கவே மாட்டேன். எப்படியோ பார்த்தேன்னா நம்மளுக்கு கெட்டதுதான் நடக்குது. நீ மட்டும் என்ன பாத்துக்கின என்ன சொல்லு. ஓகே சரி. நீ தான் பண்ணணும். என்ன எதுக்கு வேலை வாங்குற? இன்னைக்கு ஃபுல்லா நீ தானே செய்யறன்னு சொல்லியிருக்க. இப்போ நீ செய்யு. நான் சொல்லவே இல்லை. என்ன செய்யலன்னா இந்த ஜட்டி மடிதான் அப்படி. ட்ரெஸ் மடிமோ பரவாயில்ல. இந்தா கோவத்தில் கூட அழகாக தான் இருக்கு. இந்த ட்ரெஸ் மடி மோ. வேலை செய்கிற மாதிரியாச்சும் காமிச்சிக்கோ வீடியோவில். இந்தா நாத்த கட் பண்ணுவேன். சரி இந்தா சரி ஓகே கோஆப்ரேட் பண்ணு. இந்தா இப்படி ட்ரெஸ் எல்லாம் மடிக்க சொல்லுங்க மக்களே. மடி. மடிக்கிறியா இல்லையா போனி? இரிட்டேட்டிங் இவ பண்றாளா இல்லை நான் பண்றேன்னு நினைக்க தெரியல. இங்கே பாருங்களேன், எனக்கு இவ கேர் பண்றேன்னு சொல்லிட்டு அவ உட்காந்து ஆப்பிளில் சாப்பிட்டுட்டு இருக்கா. இது என்ன அர்த்தம் எனக்கு புரியல. இங்கே பாரு என்ன நீ என்ன நீ சாப்பிட்டுட்டு இருக்க? சாப்பிடு. அதெல்லாம் முடியாது. எந்திரிச்சு போய் வேலை போகிற போ. எப்படியாவது வேலை பார்க்க வைக்கணும் மக்களே. இவ்வளோ வெறுப்பு ஏற்றணும் மக்களே. திட்ட வைக்கணும். என்ன பண்ணலாம்? நான் இதெல்லாம் எல்லாம் எடுக்க போறேன். நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். கூப்பிட மாட்டேன்றாளே. கோஆப்ரேட் பண்ணேன். இப்போ பாருடி. ஐயோ அம்மா பள்ளி. நான் பள்ளியை விழுந்துச்சு காட்டு எடுத்து. என்ன ஓரா பண்ணுற? துணி மடி எந்திரி. நானும் போன மாட்டோம். இன்னும் ஓரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன எந்திரி. துணி மடி இருந்தா எந்திரி. துணி மடி போ. தக்காளி சட்னி வெந்துட்டு இருக்குது போ. இந்தா இப்படி இந்தா உரிச்சு கொடு. உரிச்சு ஜூஸ் கொடு. இல்லை உரிச்சு ஜூஸ் போடுங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். ஜூஸ் போடு. என்ன நீ சொல்லும் போலாம் நான் ஜூஸ்லாம் போட்டு கொடுத்தல, வேலையெல்லாம் பார்த்தல. இப்போ நான் ஏன் டைம் இது. இந்தா என்னது என்னைக்கா? அடி பாவி, தினமும் நான் உனக்கு தினமும் ஜூஸ் போட்டு கொடுத்ததே இல்லை. ஆப்பிள் ஜூஸ்லாம் என்ன கேட்பியானா? நீ கேட்கலாம். நான் தினமும் அக்கறையாக போட்டு கொடுக்குறேனா இல்லையா? சரி இப்போ நான் சரி இப்போ நான் போட சொல்கிறேன். போடு. தெரியாவதே ஒழுங்கா நீ இப்போ போடு.
ஜூஸ் போடு. கோவமா வருது. ஆமாம் உனக்கு எப்படி வரும்? நீ சிரிக்கிறது நான் தான் கோவம் போடுறேன். சரி போடு, ஜூஸ் போடு. கத்துற சமாதானமா கேளு. சரி ஜூஸ் போடுங்க மேடம். இந்த பையன் அவ பாருங்க ஜூஸ் போட போறா இப்போ. ஓகேவா? என்ன அறுக்க முடியல, டுபாக்கூர் கத்தியா இருக்கு. அதெல்லாம் முடியாது. கூட அறுக்க முடியாது. ஒழுங்கா போடுறி. நான் சொல்றதெல்லாம் இன்னைக்கு கேட்கறேன்னு சொல்லியிருக்கா. கேட்கல இன்னைக்கு, அவ்வளோதான். அவளுக்கு செம்ம அடி இருக்குது. கேட்கணும், அதுதான் இவளுக்கு வேலை. இந்த தோல் உரி. அதெல்லாம் உன்னோட வேலை, வேலை பாரு. ஏய் ஜூஸ் போட, நான் உன்னை என்ன சொன்னேன்? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்? ஜூஸ் போட சொன்னா இங்க பாருங்களேன், ஜூஸ் போட சொன்னா என்ன தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கா. எனக்கு வெறியாவது இப்போ. எனக்கு கோவப்படுத்த வைக்காதமோ, ஒழுங்கா ஜூஸ் போட்டு கொடு. இந்த அப்படி ஜூஸ் போட்டு குடி, குடிச்சுடு. ஜூஸ் போட சொன்னா முழுசா போடுற. நான் சத்தியமா எல்லாத்துக்கும் வெளில போட்டுருவேன். என்னத்துக்கு வெளில போடுவேன்? இன்னைக்கு ஃபுல்லா நீ நான் சொல்றது எல்லாமே கேட்க. தோல் உரி, இந்த தோலாச்சு உரி. நான் சொல்றது எல்லாமே என்ன ஆப்பிள பாதி பாதியா சாப்பிட்டு போட்டுருக்கேன். இதை கட் பண்ணுங்களா? நீ ஆல்ரெடி தின்னுட்டு காஞ்சி போய்கிட்டு. ஏய் கையெல்லாம் ஒரு மாதிரி வந்தா நான் சமைக்கணும். தள்ளு தக்காளி. அதெல்லாம் இன்னைக்கு எல்லா வீடியோ நீ 10 மணி ஆனாலுமே ஒரு வேலையா செஞ்சு காட்டணும் எனக்கு. இங்கதான் துடைக்கதாங்க. ஜூஸ் போடணும் பட் பட்னு. மக்களே உடிச்சு என்ன பண்ற? என்ன பண்றேன்னா தட்டிட்டு இருந்தேன். உனக்காக தக்காளி சட்னி அந்த அம்மா பாதிலே விட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி தாங்க சீட்டிங் பண்ற வேலை கூட ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு வேலை வச்சா யார் பொரியல் செஞ்சதுமா? என்ன பொரியல் செஞ்சா? தக்காளி தொக்கு யாரு செய்யறது? ஒன்னும் பண்ணல. ஒன்னும் பண்ணல. ஜூஸ் போடுறியா இப்ப நீ? யார் உரிப்பாத? நீதான் உரிச்சு நீதான் போடணும். நான் உரிச்சு நான் உனக்கு ஜூஸ் போடும்போது நான் உனக்கு கூப்பிட்டு உரிச்சு விடுன்னு சொன்னா அப்புறம் எனக்கு ஜூஸே பிடிக்காது. ஆப்பிள் ஜூஸ்னா கூட பரவாயில்ல. எந்திரிச்சு எந்திரியே கோஆப்ரேட் பண்ண எந்திரி. ஸோ இப்போ என்னன்னா இரிட்டேட்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் பாக்கியாக இருக்குது. எப்படின்னாக்கா இப்போ அவளை துணி தேய்க்க வச்சு கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப வெக்கையாக இருக்குது வீட்டில். ஸோ அதனால நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓகே, அவளை துணி துவைக்க வச்சு இப்போது அதில் ஒரு ஃபன் பார்க்கலாம். இருங்க, துணி துவைக்க போக சொல்லலாம். எந்திரிச்சு போய் துணி துவை போ. ஏய் உன்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காதில் விழலையா? காது கேட்குதா இல்லையா உனக்கு? கேட்கலையா? துணி வச்சிருக்கேன் பாரு, எடுத்துகிட்டு போய் துவை போ. எந்திரி. என்ன முறைக்கிற? ஏச்சி எந்திரி. அப்படியே பாவப்பட்டா மட்டும் எந்திரிண்ண. கண்ணு வரைக்குதே. எந்திரிச்சு போய் துவை. என்ன வேலை செய்ய மாட்டேங்கிற? எந்திரின்னு சொன்னா உனக்கு ஒரு வாட்டி புரியாதா? அந்த ஏதோ கோபமே பட மாட்டேங்கிறான். ஏய் எந்திரிச்சு போ. எந்திரி வா போலாம். எந்திரியேன். இப்போ எந்திரிக்கலாம் சத்தியமாக நான் செம்மையாக அடிப்பேன். எந்திரிச்சு வா வெளில. அவன் துணி ஊற வச்சிருக்க. உனக்கு கண்ணு தெரியலையா? தெரியலையா? எந்திரிச்சு வா. எந்திரிமோ உட்காந்து வா. எந்திரிச்சு வா. வா துணி துவை வந்து. நான் மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா வேலையும் செய்கிறேன். எந்திரிச்சு செய்கிறியா எப்போ நீ? எந்திரிச்சு வா. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ துணி வச்சுருக்கேன் பக்கெட்டில். அவள் உண்மையிலுமே எப்பயுமே துவைக்கவே மாட்டாங்க. நான் தான் துவைப்பேன். இன்றைக்கி அவளை வச்சு செய்கிறோம். வேலையாக செய்ய மாட்டேங்கிறேன். இந்த வீடியோவே என்னன்னா அவளை நான் ரொம்ப விரியேற்றுறது தான் வீடியோவே. ஸோ நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வா பொன்மகள் வந்தா வரா பாருங்க எவ்வளோ லேட்டா. என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு துணி துவைக்கல இப்போ நீ ஃபுல்லாக. இரு தோய் தோய். என்னாக்கா வைத்தியம்மா தோய் உட்காந்துக்கிட்டு. என்ன உட்கார்ற? வெறி ஏற்றிக்கிட்டு இருக்கே. இப்போ நீ துணி துவைக்க சொன்னா இப்போது ஒரு பக்கெட் நிறையா இருக்குது. சீக்கிரமாக தோய். சந்தோஷமாக இருக்கு எனக்கு இவ்வளோ வேலை பார்க்கறது. தோய் என்ன முறைக்கிற? ஜாலி ஏதோ அதிசயமாக துவைக்கிறாளான்னு பார்ப்பேன். இருங்க. என்ன பண்ணுற? என்ன முறைச்சிட்டு வேலை பார்க்குற? இந்த முறைப்பெல்லாம் இங்கே வச்சுக்க. அதை சரியா? நான் தனியாக தான் வச்சுருந்தேன். இப்போ தான் எடுத்து போட்டேன். என்ன உனக்கு
ஏய் என்ன வேலை வச்சா ஓர கோவப்படுற? எங்கே போகிற? வேலை செய்யி. பக்கெட் நிறையா துணிகள் துவைக்க வேண்டும். வா இங்கே வா, எஸ்கே பாவை பார்க்காத, வேலை செய். வாய மரியாதை இல்லாமல் பேசுனா அச்சுரும் பார்த்துக்கோ. ஜாலி 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 செய். அப்படிதான் தோய். எப்படி துவைக்கிறேன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்னைக்கா துவைச்சிருக்கியா துணியெல்லாம்? நான் தான் துவைக்கிறேன். என்ன நீ துவைக்கிற மாதிரி பேசுகிற? என்ன சோப்பெல்லாம் கரைச்சி சோப்பெல்லாம் எவ்வளோ வீணாக்காத. நீயா வாங்குற? அப்புறம் காலி பண்ணிடுவோம் போல் ஒரே நாளில் துணி துவைக்கிறேன்ற பேரில். கரைஞ்சிட போகுது சோப்புலாம். மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணுற? பார்த்து துணி கிழிஞ்சிட போகுது. துவைக்கிறியா? எனக்கு இதான் ஒரு நல்ல சான்ஸுங்க மக்களே. இந்த மாதிரி வீடியோலாம் கேளுங்க, அப்போ தான் அம்மோ அந்த மாதிரிலாம் பண்ண. இந்த மாதிரி வீடியோலாம் கேளுங்க, அப்போ தான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் வீட்டில் அவ்வளோ நல்லா வேலை வாங்குறதுக்கு. ஜாலியாக இருக்கு எனக்கு. நல்லா நல்லா இன்னும் வேகமா. ஏய் சரி 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 தோய் தோய். ஏய் சரி சாரி தோய் தோய். என்ன வீடியோ மக்கள் எல்லாம் கேட்குற வைங்க, ஏஞ்சல் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கணும். அதுதான் இன்றைக்கி வீடியோ. ஓ சூப்பர் வெறித்தனம். சோகே மக்களே, அவங்க துவைச்சிட்டு இருக்கட்டும், நம்ம கிளம்பலாம். அவங்க வேலை அது, நம்ம கிளம்புவாங்க. சோகே மக்களே, அது அவங்களுடைய வேலை, நம்ம கிளம்புவாங்க. அவள் செய்வா. ஏன்னா தண்ணியில் ஊற்று இந்த மாதிரிலாம் பண்ணாதமோ. சத்தியமாக கேமரா இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லு. உன் வேலை தானே, நீ செய். நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது. தோய் அந்த பக்கெட் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வரட்டும். பாய். பார்த்தீங்களா, இதான் இப்படி தான் அவளை வெறுப்பேற்றணும். செய்கிறா வாங்க நம்ம. அப்பாடா இப்போ அவங்க படுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து கேர் பண்ண சொன்னால் கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. கோவம் தான் படுறாங்க. இது கேரிங் வீடியோவா இல்லை கோவப்படுற வீடியோவான்னு எனக்கு தெரில. அப்போதுலேருந்து கேர் பண்ணுனா கேர் பண்ணி படுக்க வைக்கணுமா இல்லையா? படுக்க வைக்க மாட்டேறான். இப்போ பாருங்கள் எப்படி கோவப்படுவான்னு. இரிட்டேட்டிங் மாதிரி பண்ணுறாங்க மேடம். அப்பாடா. ஓம் நம்ம இப்போ கிளாஸ் எடுத்து அடிச்சுடுவேன். டென்ஷன் மேடம் கிளாஸ் தான் பறக்கும். நீ அமைதியாக படுத்துட்டு உங்கள் பிராணிக்கு மாதிரி அடி வாங்கிடுவேன். என்னத்துக்கு அடி பண்ணி தெரியும் இது மாதிரி? எந்திரிக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நீங்களா சொன்னீங்கல்ல, எனக்காக கேர் பண்ணி மடிச்சிட்டு இருக்கா பாருங்க. மடிக்க சொன்னால் என்ன மொக்கை போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பெட்ஷீட் மடிக்க எவ்வளோ நேரம் பாருங்கள் நீங்களே. ரைஸ் எனக்கு என்னமோ இவங்க எனக்கு கேர் பண்ணுற மாதிரி தெரில. ஒரு வேலை செய்கிறது என்னமோ அவ்வளோ சீன் போடுறாங்க. அதெல்லாம் உதறி பெட்டெல்லாம். என்ன எப்போ பாரு ஃபோன் ஓட்டிகிட்டே இருக்க? உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஒரு வாட்டி சொன்னால் புரியாது உனக்கு. எந்திரிச்சு தா. என்ன சொல்லுவோம் நீ பண்ணுச்சு? உனக்கு எதாவது தெரியுமா? வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு இதில் வடை போட்டு போயிட்டு சொல்றத மட்டும் சரி. எந்திரி. முடியாது. என்ன பண்ணுவேன்? வெறுப்பேத்தி பார்த்தா மண்டையில் எந்திரி அடிச்சு. எந்திரி போதும். போன வச்சிருவோம் பார்த்து. எந்திரிச்சு போய் அடிக்கிறேன். எப்பா பாரு ஏதாவது ஒன்று ஃபோன் நோண்டி அழகா ஒன்று இருக்கும். எந்திரிச்சு வா. அவ்வளோ ஏய் எதுக்கு லூஸ் மாதிரி பண்ணுறது? எனக்கு பண்ண தெரியாது. எந்திரி. அதெல்லாம் முடியும். நீ எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு இதான் பண்ணி தரணும். வேலை அதான். எந்திரி. வேலை தானே நீ செய்கிற. எந்திரி. என்ன வேணும்? வேலைக்காரி எந்திரி. பண்ணலாம் நாளைக்கு. வேலைக்காரி எந்திரி. நாளைக்கு ஒரு சாம்பார் வச்சு இது போதும். சாம்பார்லாம் எனக்கு பிடிக்க. வடை சுட்டு தான். எந்திரி. ஏ வேலைக்காரி எந்திரி. வேலைக்காரி எந்திரி. எந்திரிச்சு வா. ஏ எந்திரின்னு சொன்ன. எந்திரிச்சு. இப்போ நீ இதில் எனக்கு இந்த மாதிரி பைத்தியமெல்லாம் பண்ணக்கூடாது. எந்திரிச்சு எனக்கு இதில் நீ நான் சொல்கிறது நீ செய்ய. எந்திரி. பார்த்தீங்களா லூஸு மாதிரியே பண்ணுறா. லூஸு தான் அவன். எந்திரிச்சு வந்து அதை செஞ்சு கொடுமோ. எனக்கு வெறுப்பேற்றிட்டு இருந்தேன்னா சா வச்சிருவேன். இங்கே பாருமா, இதில் நீ கரகாட்ட பண்ண. நீ ஆடிங்கடா பைத்தியக்காரி மாதிரி. இங்கே பாரு. ஏய் எந்திரி. உனக்கு அப்புறம் இது பலான்னு அடிச்சுமா. இதில் வந்து ஒழுங்கா காட்டே. நான் கரக வச்சுருக்கிறது. ஆடி வரும் பாடி வரும் எந்திரி செய். ஓகேங்க. இவ வடை செய்வா. நம்ம வடை செய்ய போகிறோம். செய்யணும். வாங்க செய்கிறத பார்ப்போம். ஓகேங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அவளை எவ்வளோ இரிட்டேட்டிங் பண்ணியிருப்பேன்.
இதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ண வேணாம், பாவமாக இருக்கா. இதோட முடிச்சுக்கலாம். நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.